ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே காலையிலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாரநல்லி ஜங்ஷனில் எது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாருங்க வண்டி பாருங்க புறப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு பாருங்க, வேற மாதிரியே போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போகிற வழியில் எப்படிலாம் இருக்கு, அதாவது அந்த வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஈல்ஸ், அதாவது சொல்றது ஈல்ஸ், அதாவது மலை குன்றுகள், அதாவது அதெல்லாம் பார்க்க தான் நம்ம கிளம்பியாச்சு. இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு. அதான் பாருங்க அந்த பொட்டி பாருங்க எந்த ஆட்டம் ஆடிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காத்து அப்படி தள்ளுது. கிட்டத்தட்ட இப்போ பாருங்க இன்ஜின் பாருங்க எந்த அளவு சொல்றது. இப்பதான் இன்ஜினை பாக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டர்னிங் பாயிண்ட்லாம் இருந்தது, அதனால இன்ஜினை பார்க்க முடியல, உடஞ்சி வளைஞ்சு போயிட்டு இருந்தது. இப்போதான் அந்த ரயில் வந்து ஒரே சொல்றது நேரம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் இன்ஜினை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்பீடுங்க, எக்கச்சக்கமான ஸ்பீடு. சொல்றது கேமராவே பிடிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையா இருந்துச்சு. சொல்றத விட ஜாலியா ஒரு டிராவல் பண்ணலாம். இந்த ட்ரெயின்ல நீங்க வந்தீங்கன்னா சொல்றது ஒரு சொர்க்கத்தை காட்டலாம், பரமா சொர்க்கத்தை காட்ட போறன்ற மாதிரி இந்த ட்ரெயின்ல வந்து நீங்க சொர்க்கத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கோம் ஒரு டிராவலு. இங்க பாருங்க, அது பார்க்கும் போது சொல்லுங்க இந்த அழகான வியூ பாயிண்ட்டுகள் சரி. அங்க பாருங்க அந்த மலை உச்சி, அது சொல்றது குன்றுகள், அதாவது ஹில்ஸ்கள். அதை வந்து இந்த ட்ரெயினில் போகும்போது அதோடைய வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோவில் போட்டிருக்கலாம். ஆனால் பட்டு இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பார்க்கலாம் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. பாருங்கள் நிறையா விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய பாருங்கள் தேட்டர் எல்லாம் சொல்கிறது ஏர் ஒழுதுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், கூட தெரியும். அது பார்த்தீங்கன்னா அந்த மலை குன்று பகுதிகள்லாம் பார்க்கும்போது ட்ரெயினில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், அந்த மேகலாம் பாருங்கள். அந்த மலை வந்தால் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி இருக்குது. ரேஞ்சு வேறவெல்லாம் இருக்குது, சொல்லவே தேவையில்ல. ஒரு இயற்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செம்மையாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது நிறையா இல்லாமல் இங்கே அதாவது சொல்கிறோன்னா கீழே அதாவது விவசாயம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். மாந்தோட்டமும் சரி, நிறையா வந்து நெல் பயிர், பூச்செடிகள், அப்புறம் நிறைய எக்கச்சக்கமான அந்த மாட்டுக்கு தீவன பயிர்கள் நிறையாவெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. நிறையா செடியில் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சொட்டு நீர் பாசனம் மூலிமா வந்து அதாவது தண்ணி கம்மியாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து நட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம், அதாவது வந்து இந்த வில்லேஜ், அதாவது பார்க்க ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இப்படி ட்ரெயினில் போய் பார்க்கும்போதும் இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போதும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க கைன்ஸ் எல்லாம் ஓடி வச்சிருக்காங்க, அதாவது நெல் பயிர் நடத்துக்காக கைன்ஸ் எல்லாம் ஓடி நட்டு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க இங்கெல்லாம் நெல் வந்து நட்டு முடிச்சாங்க நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மலை குன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் வந்து கிரானைட், அதாவது கிரானைட் கல்லாம் வந்து தோண்டி எடுக்கப்பட்டு அந்த இதெல்லாம் வந்து குன்றுகள், அதாவது மலை மாதிரி சேஞ்ச் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயினில் போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு உதாரணம். அது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த ட்ரெயின் போகும்போது அந்த மேலே பாருங்க அந்த ஹில்ஸ் பாருங்க, அந்த மலையை பார்க்கும்போது செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. அந்த மலை வந்து அந்த கல்லு கீழே வந்து ஒழுங்கா எப்படி இருக்கும், அதாவது நினைச்சு பார்க்கும்போது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் தான் அது. பயங்கரமா இருக்கு. அதை சொல்றது அந்த டர்னிங் பாயிண்ட் வியூ பாயிண்ட் பாருங்க, அந்த ட்ரெயின் இப்படி வளைஞ்சு போகுது பாருங்க. அப்படியே பார்க்கும்போது டிராவலா இருக்கு பாருங்க. அது வந்து பாம்பு ஷேப்ல அப்படியே சொல்றதுன்னா இப்படி படுத்துட்டு போற அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும் போதும் ஒரு அட்டகாசமா இருக்கு. இப்படி ஒரு வியூ பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியுமா, ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ண முடியுமா நினைச்சு பார்த்தா வச்சுக்கோங்க, ஒரு பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சொல்றது எக்கச்சக்கமான விஷயங்கள், அதாவது நீங்க இன்னுமே அதிகம் பார்த்துருக்கலாம். அதாவது என்னோட இது தானடா ட்ரெயின் வியூ பாயிண்ட் என்ன எக்கச்சக்கமா இருக்காது. ஆனா இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது சொர்க்கத்திலேயே நீங்க சொல்ற சொர்க்கத்துக்கு கூட கொஞ்சம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து மிஸ்ஸே ஆகாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். தென்னை மரம் பாருங்க, ஏதாவது பார்த்து நோய் வந்து நினைக்கிறேன், அதெல்லாம் பாருங்க, அது அடிச்சு வர பாருங்க. இதெல்லாம் பார்த்தா குருவி ஆடு. இப்போ பாருங்க இந்த குருவி ஆடில் ரேட்டு பயங்கரமான ரேட்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்துக்கு, அதாவது கம்பளி சொட்டரு அந்த மாதிரி நிறையா விஷயத்துல யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அந்த ஆடும் சரி நிறையா, அதாவது மருத்துவ குணத்துக்கு, அதாவது கறி சாப்பிட்டா அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டா நிறைய விஷயங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட் அந்த குருவி ஆடலாம். இன்னும் கொஞ்சம் மக்களே கொஞ்சம் மழை சாரல் தான் அடிச்சுட்டு இருக்கு. சொல்றது சரியா வந்து கேமரா வந்து பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து கூறிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த மழை ஈல்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு பாருங்க. வேற மாதிரிங்க நம்ம அந்த இதில் எட்டி பார்க்க முடியுமா, நம்ம போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. எட்டி பார்க்க முடியுமான்னு சொல்ல, அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல.
நம்ம கொஞ்சம் ஸ்பீடே கொஞ்சம் ஓவரா பேசுறதுனால என்ன பேசுனா தெரிய மாட்டேங்குது. சாறு அடிச்சுட்டே இருக்கு. நிறைய வந்து கயன்சரை ஒடிச்சிருக்காங்க, அதாவது நெல் நடந்துக்காக, அதாவது நாத்து விட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாரநெல்லி தாண்டி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 10 கிலோ போயிட்டு இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும் போது செம்மையா இருந்தது, அட்டகாசமா இருந்தது. நான் வர ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பாருங்க தக்காளி தோட்டம் பாருங்க, இது ஃபுல்லாக வந்து தக்காளி தோட்டம். ஆனால் மக்கள் என்னதான் வந்து தக்காளி வந்து நஷ்டத்துக்கு சேல் பண்ணாலையும் இங்கே பாருங்க மக்களை செமைய. இதுதான் எதிர்பார்த்தேன், இதே தான் எதிர்பார்த்தேன். இந்தோடைய வியூ பாயிண்ட் பார்க்கறது தான் செம்மையா இருக்கு பாருங்க. பார்க்கும்போது வேற உள்ள அட்டகாசமா இருக்கு பாருங்க. பேசுமா எடுத்துட்டு போகுது ரயிலு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்களாம் சொல்றது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு பயணம், ரயில் பயணம், ஒரு த்ரில்லிங்கான ரயில் பயணம். அங்கே பாருங்க ஹீல்ஸ் பாருங்க மக்கள், அங்கே பாருங்க பயங்கரமா இருக்குங்க. அந்த மலை பாருங்க, ஒரே ஒரு மலை எப்படி இருக்கு பாருங்க. சாமி இது மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க காமிக்கிறேன், இங்கே தான் தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்க தெரியுங்களா உங்களுக்கு? பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்க பயங்கரமா இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன கொஞ்சம் சரியா அப்படியே சொல்லுது, நார்மலா வந்து பிரேக் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சவுண்ட், அப்படி அந்த எலி கத்துனா எப்படி கத்துவாங்க கீச் கீச்சுன்னு, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. பயங்கரமான ஸ்பீடு போயிட்டு இருக்கு, வண்டி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய கோயில், இது என்ன கோயிலும் தெரியல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய மலைகள், எக்கச்சக்கமான மலை, அப்படியே பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. நிறைய பசுமையான தோட்டம், இயற்கையான தோட்டம், நிறைய மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இங்க பாருங்க எல்லாம் வந்து இந்த ரயில் வேலை செய்யற நினைக்கிறேன். ஒரு நிச்சுக்கா ஜாலி அடிச்சிருக்கிறாரு. இது என்ன ஒரு அது கும்மனூர் ஆறு, இது கும்மனூர் ஆறாமா? தண்ணி போன மாதிரி ஒரு அடையாளமே தெரியல. தென்னை மரம், எக்கச்சக்கமான தென்னை மரம், அதாவது பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அந்த மலை, அப்புறம் அந்த ரயில், இதெல்லாம் பார்க்கும்போது ரயிலோடைய வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது செம்மையா இருக்குது, வேற மாதிரியா இருக்குது. ரயில் ஸ்லோவாக நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஜங்ஷன் வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரேக் போட்டாங்க பாருங்க, அப்படி கத்துது, அப்படி சரியான சவுண்ட் விடுது பாருங்க. இதுக்கே அப்படி சவுண்ட் வருது தெரியல. ஒருவேளை பிரேக் போட்டா இப்படி ரயில் சவுண்ட் வருமா என்ன? காது கிளிக்குதுங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடு சொல்றது அந்த சவுண்டு. இந்த மலையை பாருங்க, பார்க்கும் போது இந்த விவசாயத்தை பாருங்க, பார்க்கும் போது வேற நல்லா இருக்கு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் பாருங்க, ஏதோ செடி நட்டு வச்சிருக்காங்க பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. பா இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த பாலித்தீன் கவர் எதுக்காக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த களைகள் வளராமல் இருக்கிறது, செடி சுற்றி வளராமல் இருக்கிறது போட்டு வச்சுருக்காங்க. ரயில் ஸ்லோ வச்சு திடீர்னு ரயில் ஸ்லோ வச்சு திடீர்னு வண்டி பிரேக் போட்டாங்க. அப்போதான் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு பாருங்க. ரோடு அந்த பக்கம்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால தெரியல, நான் தெரியல நினைக்கிறேன். அதான் ரயில் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு பாருங்க. பா வேற மாதிரியே போயிட்டு இருக்கு பாருங்க. ஒருத்தர் அடி வச்சுட்டு காமிச்சுக்கிற பாருங்க, சிக்னல் காமிச்சுக்கிறாரு தெரியல, கீ எட்டு எதுக்காக காமிச்சுக்கிறாருன்னு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் கமெண்ட் பண்ண பார்க்கலாம். இதுதாங்க அந்த கல் கோவாரி, அதாவது கிரேனைட் கல் கோவாரி பாருங்க. அதை எடுத்து பாருங்க, அந்த கல் கிரேன் கல்லாம் எடுத்து எப்படி சொல்றதுன்னா அந்த ஹீல்ஸ் மாதிரி அப்படியே ஒட்டையா செதுச்சிருக்காங்க பாருங்க. ஓ இந்த கட்டையெல்லாம் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது இந்த புதுக்கட்டையை வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பாருங்க ரயில் வந்து ஸ்லோ போயிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பாருங்க இதாங்க அந்த இது பாருங்க, பார்க்கும் போது செம்மையா இருக்கு. ரயில் ஸ்லோ ஆயிடுச்சுங்க. எங்க ரயில் பயங்கரமா ஸ்லோ ஆயிடுச்சு மக்களே. ஏதோ ஒர்க் நடந்துட்டு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ரயில் நிச்சிருச்சுங்க. அப்படியே கொஞ்சம் ரயில் மூவ்